இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து இதுகாரும் வாழ்த்துரைகளை நல்கி வீட்டிருக்கின்ற திருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தர்மபுரி அவர்களுக்கும் இந்த இனிய விழாவில் வரவேற்புரை நல்கிய தகடூர் புத்தக பேரவையினுடைய நண்பர் அவர்களுக்கும் இதுகாரும் சிறப்பாக இத்தகைய விழாவினை பெரும் முயற்சியோடு நமக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த சிசுபாலன் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் சக அன்பு நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது இந்த புத்தக திருவிழாவினுடைய நிறைவு விழா என்று அச்சிடப்பட்டுள்ளது. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு உன்னதமான விழாவிற்கு நிறைவு அப்படிங்கிறதே கிடையாது. இது ஒரு தொடர் விழா. இது தொடர்ந்து ஒரு இயக்கமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆளுமை கொண்டு இடம்பெற்று இதனுடைய பயனை ஒவ்வொரு இல்லந்தோறும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு விதை அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லலாம். அத்தகைய ஒரு விதையை தர்மபுரி மாவட்டத்தில் நாம் தூவி இருக்கின்றோம். இந்த வருஷம் நிறையவே தூவி இருக்கிறோம். எனவே இதுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இது கமா தான். அடுத்தடுத்து தொடர்ந்து இம்மாதிரியான நிகழ்வுகள் பட்டிமன்றங்களாகவும் திருவிழாவாகவும் ஏனைய கல்லூரிகளில் விழாக்களாகவும் இது தொடர்ந்து நடைபெறும். அப்படி நடைபெறுவதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களும் உரிய ஒத்துழைப்பை நல்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இதுகாலம் இந்த இத்தனை நாட்கள் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஏறக்குறைய இப்பொழுதுதான் அதனுடைய தரவுகளை கொடுத்தாங்க. 48 லட்சம் ரூபாய்க்கு இந்த வருடம் புத்தகங்கள் எல்லாமே விற்பனையா இருக்கு அப்படிங்கிறது. இது 48 லட்சம் அப்படிங்கிறது கம்மிதான். ஆனா அந்த 48 லட்சங்களுக்கான விதைகளை ஒவ்வொருத்தருடைய மனதிலும் நல்ல எண்ணங்களை தூவிருக்கு இல்லையா, அது எத்தனை கோடிக்கு வேணாலும் சமம். அந்த வகையில மிக மிக பெருமைப்படத்தக்க தருணம் இது. ஏறக்குறைய 12,500 பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்த புத்தக திருவிழாவினை கண்டு பயன்பெற்று புத்தகங்களை வாங்கி இந்த திருவிழாவில் ஒரு நல்ல முன்னெடுப்பாக வரக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்கள் ஒரு உண்டியல் ஒண்ணு கொடுத்திருக்கிறோம். அந்த உண்டியல்ல அவங்க இன்னையிலிருந்தே சேமிச்சு வைக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது அடுத்த புத்தக திருவிழாவில் எவ்வளவு அதில் சேமிக்கப்பட்ட பணம் இருக்கிறதோ அதில் மேற்கொண்டு இந்த புத்தக திருவிழா மூலம் ஒரு கன்செஷன் ரேட்ல அவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை வாங்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்திலேயே சொன்னோம். அதே போல உண்டியல் நிறைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துருக்கோம் இலவசமாகவே. இப்படி பள்ளி மாணவ மாணவர்களை நாம் எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும், ஏன் ஊக்கப்படுத்தணும், இதனால என்ன பிரயோஜனம், குறிப்பாக தர்மபுரி போன்ற ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு வளரும் மாவட்டத்துல இது அத்தியாவசியமான தேவையாக மாறுகிறது. இன்று 60 ஆண்டுகளை கடந்து தர்மபுரி மாவட்டம் உதயமாகி 60 ஆண்டுகளை கடந்து வீறு நடை போட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய மாவட்டமாக தர்மபுரி வைர விழா கொண்டாடக்கூடிய மாவட்டமாக இன்று நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இத்தகைய தருணங்களில் நம்மளுடைய சமூக பொருளாதார தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்வதற்கு நாம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்துள்ளோம், அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்க போற ஒரு கேள்வி. குறிப்பாக நம்மளுடைய லிட்ரஸி ரேட் அப்படிங்கிற எழுத்தறிவு வீதம், ஏன்னா அது இங்க ரொம்ப ஆக்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். அந்த எழுத்தறிவு சதவீதம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு இந்த 60 ஆண்டு காலத்துல, அடுத்தது நம்ம எப்படி போறோம், அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு என்ன பங்கு. இன்னைக்கு
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏறக்குறைய இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்னோடியான மாநிலம் எழுத்தறிவிலே மற்ற ஏனைய மாநிலங்களை காட்டிலும். அந்த வகையில் இந்த தமிழ்நாடு அப்படிங்கும் பொழுது தர்மபுரி 69%, 70% என்கிற எழுத்தறிவு விகிதத்துல இருக்கு. இதை எப்படி நாம் மறுபடியும் 90%, 99% முழுவதுமாக 100% ஆக்குவது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு புத்தக திருவிழாவும் இதற்கு ஒரு பெரும் தூணாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த வகையில் இந்த திருவிழாவை மிக நேர்த்தியாக ஒருங்கிணைத்த அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நம்முடைய சமூகம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இயல்பாகவே பயணம் செய்வதற்கு நாம் எப்படி தூண்டுகோலாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான புத்தகம் ஹாப்பி லைன், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. 1954ஆம் ஆண்டு ஸ்வீடிஷ் லூயிஸ் பாஷியோ அப்படிங்கிற ஒரு நல்ல எழுத்தாளர், குழந்தைகளுக்கான எழுத்தாளர். ஹாப்பி லைன், மகிழ்ச்சியான சிங்கம், அதான் அவருடைய புத்தகத்தினுடைய தலைப்பு. ஃபண்டாஸ்டிக்கா சொல்லியிருப்பாங்க. எப்படி குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள், அதற்கு பெற்றோர்களுடைய ஆதரவு எப்படி இருக்க வேண்டும். 1960, 70களிலே சிங்கம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். அடர்ந்த காடு, பயங்கரமான சிங்கம், சிங்கம்னாலே ஒரு பயம். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் சிங்கத்தை ஒரு ஹாப்பி லைனா சித்தரிச்சு குழந்தைகள் மத்தியிலையும் பெரியவர்கள் பெற்றோர்கள் மத்தியிலையும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விலங்கா அதை சித்தரிக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு சமூக கருத்துக்களை, எழுத்தறிவு சம்பந்தமான கருத்துக்களை அருமையா சொல்லியிருப்பாங்க. இந்த ஹாப்பி லைன்ங்கிறதுல அந்த புத்தகத்துல லூயிஸ் பாஷியோ, அது ஒரு சின்ன கருத்து தான். அங்கே ஸ்வீடிஷ்ல ஒரு நல்ல ஜூ இருக்கு, விலங்குகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சிங்கம். அந்த சிங்கம் நல்ல தெரியும். சிங்கத்துடைய நான் வர்ணனையை சொல்லணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. அந்த சிங்கம் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய பொதுமக்கள், பார்வையாளர்கள் அந்த சிங்கத்து பக்கத்துல போவாங்க. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிங்கம் அப்படி தலையாட்டும். அப்புறம் ஒரு சிலர் இந்த பிஸ்கட் போடுவாங்க, தேங்க்ஸுக்கு தலையாட்டும். இப்படி அந்த சிங்கம் பழகிடுச்சு. பொதுமக்களாவே அந்த கூண்டுக்குள்ள இருக்கும். அதற்கு நல்ல சவரட்டைகள், தேவையான பொழுது உணவு, மாமிசங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அந்த பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்ட உடனே பொதுமக்கள் வருவாங்க, ஹாய்னு சொல்லுவாங்க, தலையாட்டம். அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த ஜூலயே பக்கத்துல ஒரு 50 அடி தூரத்துல நல்ல ஆர்கெஸ்ட்ரா ஒன்று எப்போதுமே ஃபங்க்ஷன் ஆயிடும். மியூசிக்கல்ஸ் வர்ற பொழுதுபோக்குக்காக அந்த ஆர்கெஸ்ட்ராவையும் கண்டு அந்த சிங்கம் நல்லா ரசிச்சுட்டே இருக்கு. இந்த பக்கம் பொதுமக்கள் ஹாய் அப்படின்னு சொன்ன தலையாட்டம். திருப்பி அந்த ஆர்கெஸ்ட்ராவில் உள்ளதை கேட்டு அதை நல்லா ரசிக்கும், தலையாட்டம். ஒரு நாள் நைட்டு இரவு காவலர்கள் அந்த ஜூவை தாளிட போகும் பொழுது மறந்துட்டு சரியா தாப்பா போடாம போயிட்டாங்க. சிங்கம் அப்படியே பார்த்து சரியா லாக் பண்ணல. சரி, இவ்வளவு நாள் இந்த இடத்துல இருக்குமே, கொஞ்சம் அப்படியே வெளியில போய் உலா தேடி வருவோம், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வெளில வந்துருச்சு திறந்துட்டு. ஏத்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க. பார்த்தோன்னே தலையாட்டுது. ஏன்னா அதுக்கு எப்போதுமே தெரிஞ்சது என்ன, எப்போதுமே வந்தா பொதுமக்கள் ஒரு பிஸ்கட்டை போட்டு ஹாய் அப்படிம்பாங்க. அது இப்படி தலையாட்டு. அந்த ஒரு எண்ணத்திலே பொதுமக்களை, ஒரு பப்ளிக்க பார்க்குது, தலையாட்டுது. ஹாய்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஹாய்னு சொல்லுவாங்க அப்படின்னு தலையாட்டுது. அவர் சிங்கம் இருந்த மாதிரி வந்து மயக்கம் போட்டு தொகப்பட்டியே கீழே விழுந்துட்டாரு. ஏன்னா அது இவ்வளவு நாள் நம்ம இதே ஆள்கிட்ட தானே தாய் சொல்லும்போது நம்ம தலையாட்டோம், நம்மளுக்கு பிஸ்கட் போட்டாரு, மாமிசம் போட்டாரு. சரி, கொஞ்சம் சிறிது ஓகே, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு. இன்னொரு கொஞ்சம் தூரம் போனோடனே அதே போல 2 பேர் வர்றாங்க. எப்போதுமே ஹாய் சொன்னா தலையாட்ட முடியாது, அதே போல தலையாட்டுது. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. சரி, அப்ப கரெக்டா அதுக்கு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா கேக்குது. அருகாமையிலே எங்கேயோ ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கு. ஓ, இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா தான் நம்ம எப்போதுமே ரெகுலரா கேட்போம். சரி, அங்கேயாவது போவோம், நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. எப்போதும் நம்மளுக்கு போகணும்னா ஹாய் சொல்லுவாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, ஏதாவது மாமிசங்கள் கொடுப்பாங்க, நம்மளும் தலையாட்டுவோம், அங்கேயும் போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போகுது.
அந்த ஆர்கெஸ்ட்ரா உள்ளடத்தால் அடி எடுத்து வச்சுதான் தெரியும். பின்னங்கால் பிடரில் அடிக்க எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. வெறும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இருக்கு. சிங்கத்துக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னடா நம்மளை இதுவரைக்கும் இருந்த போது இதே ஆட்கள் தான் வந்தாங்க, நம்மளும் இதே போல ஆர்கெஸ்ட்ரா தான் கேட்டு ரசிச்சோம். ஆனா நம்ம இப்ப காய் சொன்னா எல்லாம் ஓடுறாங்களே, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன பண்றது, நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு உணவு வேணுமே, சரி இந்த இடத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மெதுவா திரும்பி அதோட கூண்டுக்குள்ள அதுவே தாப்பால போட்டுட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருச்சு. வழக்கம் போல பொழுது விடிவது போல அடுத்த நாள் பொழுது விடிந்தது. வழக்கம் போல அதே போல மக்கள் வந்தாங்க, காய் சொன்னாங்க. சிங்க சோகத்தோட தலையாட்டிருந்துச்சு. அதுக்கு மாமிசம் கிடைத்தது, பிஸ்கட் கிடைச்சு. அதே போல ஆர்கெஸ்ட்ரா பக்கத்துல நடக்குது, அதை ரசிக்குது. இவங்க இதே போல பொதுமக்கள் ஒண்ணுமே நேராதபடி வர்றாங்க, பேசுறாங்க. சிங்கத்துக்கு ஒரே வேதனை. அப்ப இதே கூண்டுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை ரசிச்ச இந்த பொதுமக்கள், நம்மளுக்கு உணவு கொடுத்த பொதுமக்கள், ஏன் நம்ம வெளியில வரும் பொழுது நம்மளை கொஞ்சம் கூட ரெகனைஸே பண்ணல, நம்மளை பார்த்து ஓடிட்டாங்க. நம்ம ஹாய் சொல்லி தலையாட்டோம், அது கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு மறுபடியும் நம்ம கூண்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கும்போது ஆசிரியர் எதிரும் அருமையான கருத்து. சுதந்திரம் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரமாக இருக்கும். அந்த சிங்கத்துக்கு எல்லாமே சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த கூண்டுக்குள்ள மட்டும்தான். அதை கட்டுப்படுத்திருக்காங்க வெளியில கூண்டை வச்சு. அப்ப எப்பொழுது ஒரு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குதோ அதை பார்த்து நம்ம ரசிக்கிறதுக்கு தயார். மற்றவங்களுடைய சுதந்திரமா விட்டா அவர்கள் அந்த எண்ணத்துக்கு மேல திங்க் பண்ண கூடாது. கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரத்துக்கு மட்டும்தான் அவங்க கண்டிப்பா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சிங்கத்தை உருவகமா வச்ச அந்த லூயிஸ் டசியோ சொல்றாரு. நாம் ஒவ்வொருவருமே அப்படிதான். ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு. நம்மளுக்கிட்ட நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் நமக்காகவே படைக்கப்பட்டவர்கள். ஒரு விஷயம் வசதியாவே மறந்துட்டோம். நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே நம்மிலிருந்து வந்தவர்களை தவிர நமக்காக வந்தவர்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஆசைகள், நிராசைகள், விருப்பங்கள், வெறுப்புகள், இது அனைத்தையுமே அவர்கள் மேல திணித்து நான் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டோம் அதையும் கொண்டாடும். நான் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டு அது கிடைக்காம போச்சோ அதையும் குழந்தைகளாகும். இப்படி அனைத்து சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிங்கம் எப்படி ஒரு கூண்டில் கட்டுப்படுத்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய சவரட்னைகள், அதனுடைய ரெஸ்பான்ஸ், அதற்கு ஆன உணவு, பிஸ்கட் எல்லாமே அதே போலதான் நம்ம குழந்தைகளை பாவிக்கும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு சுயமான சிந்தனை, சுயமான விருப்பம் வரக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் என்ன சொல்லணும் அதான் கேட்கும். நான் எப்படி விரும்புறனோ அதுவாதான் நீ ஆகணும். இப்படி அவர்களுக்கு திணிக்கப்பட்டு அந்த லூயிஸ் பாசியோ கதையில சொன்ன ஹாப்பி லைஃப் மாதிரி குழந்தைகள் என்னவோ ஹாப்பியா இருக்கிற மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா அது கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் இல்லையா, அந்த சிங்கம் மாதிரியே. அப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய குழந்தைகளை பாதிக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்க நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு பொருத்தமா இருக்குன்றதான் இந்த விஷயத்தை சொல்றேன். குழந்தைகளுக்கு எப்படி சிந்திக்க கற்றுக் கொடுப்பது, சிந்தித்ததை எப்படி உள்வாங்க கற்றுக் கொடுப்பது, உள்வாங்குவதை எப்படி வெளிப்படுத்த சுதந்திரம் கொடுப்பது, இதுதான் ஒரு பெற்றோருடைய தலைய கடமையா இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல அவங்களுக்கு நம்மளே சிந்திக்கிறோம். அவங்க என்ன டைஜஸ்ட் பண்ணி உள்வாங்கணுமோ நம்மளே உள்வாங்கிறோம். அவங்க ஆனா நம்ம நினைச்ச மாதிரி மட்டும் அவங்க வந்துடும். அது எப்படிங்க நடக்குங்க? விதை ஒண்ணு போட்டா சொரையா முளைக்கும். நம்ம அவங்களை சிந்திக்க கற்றுக் கொடுப்பதில்லை, சிந்தித்ததை உள்வாங்குவதற்கு கற்றுக் கொடுப்பதில்லை, உள்வாங்கியதை வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் கொடுப்பதில்லை. நம்ம செய்ய வேண்டியதான அது ஒண்ணுதான். அப்ப குழந்தைகளை நாம் எப்படி படிப்பது, எப்படி அதுக்கு கற்றுக் கொடுப்பது, அதை எப்படி உள்வாங்குவது, இந்த சமூக நோக்கில் அதை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தக திருவிழா ஒரு பெரிய ஒரு டூலா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தலையாய நம்பிக்கை. அதற்காக தான் இவ்வளவு சிரத்தை எடுத்து கொடுத்தது. புத்தகங்களை குழந்தைங்களுக்கு முன்னாடி அதை கொடுத்து படிக்க வை. படிச்சத புத்தகங்கள்ல எத்தனை பக்கங்கள் படித்தோம் அப்படிங்கிறதுல முக்கியமே இல்லை.
அதுல நீங்க 4 பக்கம் படிச்சிருந்தாலும் உருப்படியா படிச்சிருக்கோமா, அதுல என்ன விஷயங்கள் சொல்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கிரகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கதான் அந்த பட்டத்தினுடைய வெற்றியும் அந்த புத்தகத்திற்கான வெற்றியும் தொடங்கும். எனவே பெற்றோர்களுக்கு இந்த புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவதோடு எப்படி படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி நாம சொல்லிக் கொடுத்து வளர்க்காம விட்டோம் அப்படின்னோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் போல அவர்கள் ஒரு கூண்டுக்குள் இருக்கக்கூடிய சிங்கங்களாக மட்டுமே வளர்வார்கள். அப்படி வளர்வது இந்த சமூகத்துக்கும் நல்லதல்ல, குடும்பத்துக்கும் நல்லதல்ல. தர்மபுரி மாதிரியான ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய மாவட்டத்துல எழுத்தறிவு தேர்ச்சி விகிதமாக இருக்கட்டும், பாலின சமத்துவமாக இருக்கட்டும், பொருளாதார சிந்தனைகளாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், இது அத்தனைக்குமே அடுத்த கட்ட தூண்கள் குழந்தை, அடுத்த தலைமுறை. அவர்களை நாம் இதற்கு தக்கவாறு அவர்களை நாம் கரெக்டா வழிபடுத்தல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த நோக்கத்தை அடைவதில் தொய்வுகள் ஏற்படலாம். அந்த பொறுப்பும் அந்த கடமையும் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தில் பிரதானமாக நான் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கம் என்பதை இந்த புத்தக திருவிழா மாதிரி ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகள் நாம் இதை மறுபடியும் மறுபரிசீலனை செய்து இதை உள்வாங்கிக் கொண்டு நாம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளையும் இந்த தருணத்திலே வைத்து இதனுடைய உண்மையான நோக்கத்தினையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல கோரிக்கையும் வைத்து இதுகாலம் அருமையான இந்த புத்தக திருவிழாவை இன்று நிறைவு விழா என்பதோடு இல்லாமல் ஒரு கமாவாக வைத்து ஒரு தொடர் விழா அடுத்தடுத்த கூட்டங்களிலும் அடுத்தடுத்த திருவிழாக்களிலும் அடுத்தடுத்த புத்துணர்வு நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பொதுமக்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை மிகவும் அடுத்தடுத்த தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.